ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்லீவ்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் எனக்கு சென்ட் பண்ணி இது மாதிரி போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 3 டைப்பாக எந்த ஷேப் செட் ஆகுதுன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸ்லீவோட சென்டர் எட்ஜில் இந்த டிசைன் வரும். இப்போ இந்த டிசைன் வச்சு எப்படி ஸ்லீவ்ஸில் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்ட்ரு இருக்கும்போது வந்து நம்மளுக்கு ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து நான் ட்ரேசிங் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ வந்து சரி த்ரெட் வந்து 3 லைன்ஸ் போட போகிறோம். சரி த்ரெட்டு 3 லைன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ட்ரேசிங் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து அந்த சிங்கிள் ரவுண்டு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி வரைய போகிறோம். இதில் வந்து நான் வந்து ரிங் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பேஸ்க்கு நல்லா தெரியறதுக்காக. நீங்கள் வந்து சாப் பவுட்ரு போட்டும் ட்ரேஸ் பண்ணலாம், இல்லை எப்படி வேணால் ட்ரேஸ் பண்ணலாம். எனக்கு இது கொஞ்சம் சின்ன டிசைனுன்றதுனால ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். கீழே ரிங் லைட் வச்சிட்டோன்னா நல்லா கிளியராக நல்லா தெரியும். அதனால் நான் இது மாதிரி லைட் வச்சு மோஸ்ட்லி இது மாதிரி ட்ரேஸ் பண்ணிடுறது. ஏன்னா நம்மளுக்கு எது யூஸ் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு எது ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி யூஸ் பண்ணி காமிச்சோன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்ல. சாப் பவுட்ரு போடுறதுக்கு நிறைய பேருக்கு யோசிப்பாங்க. இது மாதிரி இருக்கும்போது வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். அதனால தான் இது மாதிரி ஃபுல்லாக டிசைன் ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் டிசைன் சென்டர் டிசைன் வந்து அதுக்கப்புறம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரவுண்ட் ஷேப்லாம் ட்ரா பண்ணியிருக்கலாம். அதில் வந்து நான் வந்து இப்போது ஒரு கட் பீடு, சுகர் பீடு அது மாதிரி லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சுகர் பீடு, கட் பீடு வர மாதிரி லோட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சுகர் பீடு ஒரு கட் பீடு வர மாதிரி இது ஃபுல்லாக லோட் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிள் ஃபுல்லாக அதை ஷேப் மெயின்டைன் பண்ணி ஒரு சுகர் பீடு ஒரு கட் பீடு வர மாதிரி லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி லோட் பண்ணும்போது வந்து ஈவனாக சைஸ் கரெக்டாக வரும், ஒரே சைஸாக வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து போடும்போது வந்து டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா ஒரே சைஸாக எடுத்திங்கன்னா தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக கிளியராக இருக்கும். நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணாமல் நார்மலாக ரவுண்ட் போட்டோன்னா அது வந்து ஷேப் மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி போடும்போது வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும். அந்த சர்க்கிள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் ஒரு சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது லாஸ்ட்டில் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம், ஜர்க்கான் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து அந்த கர்வ் லைன்ஸ்லாம் கொடுத்துருக்கல, அதில் வந்து கட் பீட் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். கட் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டோன்னா பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த லீஃப் மாதிரி போட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஜர்தோசி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பீட் லோடிங் கொடுத்துருக்கேன் அந்த லீஃபுக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இது மாதிரி கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து கிறிஸ்டல் பீட் 3mm கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். கிறிஸ்டல் பீடு இப்போலாம் நிறைய ட்ரெண்டிங்கில் வந்துடுச்சு. கிறிஸ்டல் பீடு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கிறிஸ்டல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது வந்து நல்லா லுக்கு நல்லா தெரியுது. நானே இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கே. பாருங்கள், கிறிஸ்டல் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருக்குது. நான் வந்து த்ரீ பீட்ஸாக இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து த்ரீ பீட்ஸாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி டார்க் ஷேடு கொடுக்கும்போது வந்து நல்லா லுக்காக இருக்குது. கீழே பேஸ் முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் இந்த டிசைன் ட்ரா பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்ம ரிங் லைட் யூஸ் பண்ணி எப்படி கீழே டிசைன் ட்ரா பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சென்டர் டிசைனும். பார்டருக்கு மேலே இருக்க மாதிரி போட்டிங்கன்னா டிசைன் வந்து நல்லா கிளியராக நல்லாயிருக்கும். பார்ட்ரு மேலே டிசைன் போட்டிங்கன்னா அவ்வளோவா எடுத்து கொடுக்காது. அதனால் மோஸ்ட்லி பார்ட்ரு மேலே டிசைன்ஸ் போடுறத வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கஸ்டமர் பார்ட்ரு மேலே தான் வேணும்னு கேட்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்ட்ரு மேலே போடாமல் ப்ளைன் கிளாத்தில் போடுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு கீழே ரிங் லைட் வச்சு அந்த பேப்பரை பிடிச்சிட்டு அந்த டிசைன் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் லைட்டில். இதுக்கு போய் நம்ம சாப் பவுட்ரு போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஃபுல் ஸ்லீவ் ட்ரா பண்ணுறோம் செய்கிறோன்னா சாப் பவுட்ரு போட்டு போடுறது ஓகே.
இது மாதிரி குட்டி குட்டி டிசைனுக்கெல்லாம் நம்ம இது மாதிரியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பிகினருக்கு வந்து இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் டிசைன் ட்ரா பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். சாப் பவுட்ருக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டு அதை பவுட்ரு கலக்கி போடுறத விட இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக எனக்கு படுது. அது உங்களோட விருப்பம். இப்போ வந்து நான் சென்டரில் அந்த ஃப்ளவர் போட்டிருக்கேன்ல, அதில் வந்து கட் பீட் லோடிங் தான் கொடுக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன், சென்டரில் கொஞ்சம் எம்போஸ்டாக வரத்துக்காக ஜர்தோசி கொடுக்குறேன். கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி அந்த ஃப்ளவர் எல்லாத்துக்கும் அது மாதிரி ஜர்தோசி வந்து சென்டரில் கொடுத்து முடிக்க போகிறேன். இது வந்து ஜர்தோசி வந்து பேஸுக்கு கொடுத்துட்டு மேலே வந்து ஜர்தோசி கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். அதனால் கீழே ஜர்தோசி எம்போஸ்டாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா பேஸ் வந்து நல்லாயிருக்கும், எம்போஸ்டாக தெரியும். கொடுக்கும்போது வந்து லுக்கு வைஸ் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கீழே வந்து ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். இது மாதிரி ஜர்தோசி கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். ஜர்தோசி வந்து ஊசியில் அடிக்கடிக்கு நூலில் மாட்டுறது செய்கிறது அது மாதிரிலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் அப்படி தான் இருக்கும். போக போக நல்லா ட்ரைன் ஆகிடும். அடப்பாங்களே, ஜர்தோசி வந்து 1/4 இன்ச்சு கொடுத்து கட் பண்ணி லோட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஷேப் வந்து ஈவனாக ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் கொடுக்கும்போது வந்து பார்த்து பொறுமையாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அந்த ஜர்தோசி கொடுத்த லீஃப் ஃபில்லிங் வந்து இதை நம்ம வந்து அந்த மேங்கோ ஷேப் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 2 கட் பீடை வந்து இப்போ வந்து நம்ம லீஃப்க்கு எப்படி ஃபில் பண்ணுவோமோ அது மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். லோட் ஸ்டிச் மாதிரி கொடுக்காம பக்கத்தில் கொடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2 கட் பீடு. இது வந்து கொஞ்சம் பெரிய கட் பீடு எடுத்திருக்கேன். சின்ன கட் பீடு கிடையாது, பெரிய கட் பீடு எடுத்திருக்கேன். 2 பீடாக லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மேங்கோவுக்கு வந்து லோட் ஸ்டிச் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேங்கோவுக்கு லோட் ஸ்டிச் கொடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த கீழே கொடுத்த ஃப்ளவருக்கும் மேலே கொடுத்துருக்கேன் இந்த மேங்கோவுக்குலாம் சரி த்ரெட் வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். மேங்கோவுக்கு வந்து அவுட்டர்லேயும் சரி த்ரெட் கொடுக்கணும், சென்டர்லேயும் சரி த்ரெட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது தான் அதோட ஃபினிஷிங் வந்து தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ளவருக்கும் இப்போது அவுட்லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளவருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஷேப் வந்து எட்ஜு எல்லாம் நல்லா வந்து ஷார்ப்பாக தெரியும். அது மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து மேங்கோவுக்கும் அது மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெளியும் அவுட்லைன்லேயும் சரி த்ரெட் கொடுத்துருக்கேன், உள்ளேயும் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ கொடி மாதிரி போதில்ல, அந்த கொடிக்கெலாம் வந்து இந்த மைக்ரோ கட் பீடு எடுத்துருக்கேன். அந்த கட் பீடு வச்சு அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு ஷேப்ஸ் எங்கெங்கே வருது பாருங்கள். இந்த ஃப்ளவர் கிட்ட, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கமும் கொடி மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த இடம் எல்லாமே கட் பீடு வச்சு ஃபில் பண்ண போகிறோம். கட் பீடு வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த கொடியெலாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த சர்க்கிளுக்கு எப்படி ஒரு சுகர் பீடு ஒரு கட் பீட் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே ஒரு லீஃப் இருக்குல்ல, இந்த ஃப்ளவருக்கு கீழே ஒரு லீஃப் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கலாம். அதுலேயும் அதே மாதிரி அந்த ஒரு சுகர் பீடு ஒரு கட் பீடு வந்து சென்டரில் கேப் விட்டுட்டு சுற்றி அதே மாதிரி அந்த லீஃப் மாதிரியே ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரில் என்ன ஸ்டிச் பண்ணுறேன்னு போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து சென்டரில் வந்து த்ரெட்டு வரப்போகுது. த்ரெட்டு வந்து நான் 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், ரெட் அண்ட் க்ரீன். ரெட் வந்து இந்த ப்ளவுஸோட கலரு, க்ரீன் வந்து சாரியோட கலர். க்ரீன் தான் மேக்ஸிமம் இருக்கும், ரெட் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம கீழே பேஸுக்கு கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்தோம்ல, அந்த கிறிஸ்டல் பீடையும் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் டிசைன் முடிச்சிருக்கேன். கிறிஸ்டல் பீட்ஸ்லாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணும்போது வந்து நல்லா கிளிட்டரியாக இருக்குது, ஃபோட்டோஸ்க்கெலாம் செம்ம லுக்காக இருக்கும். டிசைன் சூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ப்ரைஸுக்காக டிசைன் சூஸ் பண்ணுறத விட எது அந்த ப்ளவுஸுக்கு சூட் ஆகுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க.
இது மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ் பண்ணணுன்னா என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட்லேயும் கொடுக்குறேன். பாருங்கள், கால் பண்ணுங்கள், ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீழேயும் அதே மாதிரி இதில் வந்து சிங்கிள் கட் பீட் கொடுக்காம 2 கட் பீடு, ஒரு சுகர் பீட் கொடுத்து லோட் ஸ்டிச் மாதிரி லீஃப் கீழே வேஸ்டில் இருக்க லீஃப்க்கு வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த லீஃப் மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து ஜர்தோசி கொடுத்து லோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜர்தோசி நம்ம லீஃபுக்கு அந்த ஃப்ளவருக்கு எப்படி கால் இன்ச்சு கட் பண்ணணுமோ அதே மாதிரி கால் இன்ச்சு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கும் கால் இன்ச்சுன்னா ஒரே ஷேப்பாக கட் பண்ணும்போது வந்து நீங்கள் எவ்வளோ இன்ச் வேணால் எடுத்துக்கலாம். 4 இன்ச்சு தான் எடுக்கணுமா, இல்லை அதை விட சின்னதாகவும் எடுத்துக்கலாம், பெருசாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் சைஸ் வந்து ஒரே சைஸாக இருக்கும்போது வந்து அது ஷேப் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சைஸ் தான் மெயின். எல்லாமே சேம் சைஸாக இருக்கணும். இன்ச்சஸ்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதே சைஸ் சேம் சைஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். டிசைன் வந்து நல்லாயிருக்கும். சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் லீஃப்க்கு அதே மாதிரி ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லையா எதுவாக இருந்தாலும் ஓகே, கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ வந்து நான் இங்கே வந்து இந்த லீஃப் மாதிரி கொடுத்துருக்க இடத்துல வந்து கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கேன். ஒரு கிறிஸ்டல் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு, ஒரு கட் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது இந்த பக்கம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த கிறிஸ்டல் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிறிஸ்டல் பீட் கொடுக்கும்போது வந்து லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த கொடி டிசைன் ரெண்டுத்துக்கும் சென்டர்லேயும் கிறிஸ்டல் பீடும் சுகர் பீடு கட் பீடு வச்சு கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து மணி அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற கஸ்டமருக்கு நீங்கள் இது மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கள். மணி ப்ராப்ளம் இல்லைன்னா ஓகே அப்படின்னாலும் இது மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்படி முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் கலர் கிளாஸ் பீடு இருக்குல்ல, அது மாதிரி கிளாஸ் பீடு கொடுத்து கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த சென்டர் ரவுண்டுக்கு வந்து சக்கரி கொடுத்துருக்கேன். சக்கரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, அதில் வந்து கட் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். கட் பீடு வந்து அந்த ஓவல் ஷேப்புக்கு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே இருக்க அந்த சர்க்கிளுக்கெலாம் வந்து நான் வந்து 3/4 இன்ச்சு வச்சு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்ச ஜர்தோசின்னா வந்து அங்கே வந்து சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு ஜர்தோசி வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ஆப்போசிட்டுக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்டுக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுத்துட்டு சென்டரில் வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் சென்டரில் வந்து ஜர்தோசி கொடுத்துக்குறோம். ஜர்தோசி அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து மேலே இருக்க டிசைன்ஸ் கவ் டிசைன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து அதே மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு ஜர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு ஜர்தோசி வந்து மேலே அதுக்கு சென்டர்லேயும் ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிக்க போகிறோம். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அது மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அதே சேம் கலர் சாரீ கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த சக்கரி அந்த சென்டர் ரவுண்டில் சக்கரி ஃபிட் பண்ணியிருந்தோம்ல, அந்த சக்கரியில் வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்கிறேன். அதை சுற்றி கொடுத்துட்டு அந்த சக்கரி சுற்றி அந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு அந்த மேங்கோக்கும் அந்த சக்கரிக்கும் இருக்க கேப்லேயும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டே கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் வந்து சில்க் த்ரெட் வந்து எப்போவும் அந்த கேப்புக்கும் சில்க் த்ரெட் கொடுத்து முடிச்சிருக்கேன். நான் சில்க் த்ரெட் வந்து 6 ஸ்டாண்ட்ஸு, ஒன் சைடு 6னா 12 ஸ்டாண்ட்ஸ் வரும். அதை டபுளாக போட்டு கொடுத்துருக்கேன். அதனால் திக்காக தெரியும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து. இப்போ
இப்போ வந்து அந்த கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துலையும் லாங் ஃப்ரெஞ்ச் நட் சின்னதாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி கொடுக்கணும். ஆப்போசிட் சைடும் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும்தான் வேலை இருக்குது. நான் எங்கெல்லாம் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கனோ அதை பார்த்து அதே இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுத்துருக்கேன். டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் டிசைன் வியூ பாருங்கள். நெக் டிசைன் வந்து ஸ்லீவோட கீழே கொடுத்த டிசைன் தான். தேங்க்யூ.